மக்களை நான் வந்து சில சீர்திருத்தம் செய்ய விரும்புகிறேன். நான் அதாவது அவங்களுக்கு கிடைக்க வரி பணத்தை வந்து உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே கண்டி அவங்களுக்கு வரி பணம் ஸ்டாப் ஆகிறதே இல்லை. ரோடுக்கு நம்ம வண்டி வாங்கிட்டோம், அதுக்கு வந்து வரி கட்டிட்டோம், திரும்ப நம்ம டோல்கேட்டில் போனால் அங்கே பிடுங்குறாங்க, இல்லைன்னா வேறு விதத்திலையும் பிடுங்குறாங்க. அது எல்லாம் தெரியும், அது என்ன எதுக்காக பிடுங்குறாங்கன்னு. அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது பிடுங்குறாங்களா, இதெல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சீர்திருத்தம் வந்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா அருமையாக நான் வந்து இந்த தொகுதியை வந்து இந்தியாவிலே முதன்மையான தொகுதியை நான் காட்டி கொடுப்பேன். அதெல்லாம் நான் வந்து எதுவுமே நாட்டுப்பற்று இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு வாக்களிப்பாங்க. நாட்டுப்பற்று இருக்கா அப்படின்னா என்ன நம்புங்க, எனக்கு ஓட்டலிங்க. மதுரை விநாயகம், பொள்ளாச்சி கான்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சுங்க. அதுதான் சொல்றது, நாட்டு மக்களுக்கு நான் சேவை பண்றதுக்கு தரையில் வந்து இறங்கி வேலை பண்றதுக்கு வந்திருக்கிறேங்க. திட்டங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து நிம்மதியான இதுவே கிடையாது. வரி பணத்தை உறிஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க, நிம்மதியான எதுவுமே நடக்கலாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் நிறைய சீர்திருத்தம் பண்ண விரும்புகிறேன். வரி பணமும் அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும், பிறப்புரிமை ஒழுங்காக கிடைக்கணும். இப்போ வந்து நிலப்பட்டா கிடைக்காதே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே வந்தாலும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் சுற்றுறாங்க? அவங்களுக்கு எதுக்கு கரண்ட் பில் கொடுத்தாங்க, எதுக்காக அவங்களுக்கு வந்து குடிநீர் வரி வாங்குறாங்க, சொத்து வரி எதுக்கு வாங்குறாங்க, வீட்டு வரியெல்லாம் எதுக்கு வாங்குறாங்க, எல்லாத்தையும் வாங்குறாங்கல்ல, வாங்கிக்கிட்டு திரும்ப மறுபடியும் எதுக்கு உரிகிறாங்க? இதெல்லாம் வந்து நான் பட்டா வந்து கிடைக்கிறதுக்கு செய்வேன். நான் தென்னை வளர்ச்சி வாரியம் தேவைப்படுது விவசாயிகளுக்கு, அது செய்வேன். நான் மீனவர்களுக்கு வந்து டீசல் மானியம் கிடைக்கிற மாதிரி விவசாயிகளுக்கு டீசல் மானியம் கிடைக்கிறதுக்கு செய்வேன். நான் சிறு குறு தொழிலாளர்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைக்கிறதுக்கு பாடுபடுவேன். நான் போதும், இது மற்றதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் நான் கொடுக்குறேன். நான் நன்றி. இல்லை அப்படி இல்லை, இது விவிஐபி வீரோக்கி வீர் இந்தியன் பார்ட்டி. இது ஹெட் வந்து குஜராத்தில் இருக்குது. இதில் 30 சேர்ந்த ராணுவ வீரர்கள் 543 தொகுதிக்கும் இருக்கிறாங்க. தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை 3த்தையும் இறக்கிருக்கிறாங்க. எல்லாத்திலையும் நிப்பாட்டுறாங்க. ஆள் கோயம்புத்தூருக்கு நாளை மறுநாள் தாக்கல் பண்ண வருவார். வில்சன்ட் அவர் தான் எங்களுக்கு வந்து தென்னிந்திய தலைவர். அவர் வருவார், நாளைக்கு தாக்கல் பண்ணுவார், இல்லை நாளை மறுநாள் தாக்கல் பண்ண அவருக்கு என்ன டேட்டோ அது பண்ணுவாருங்க. அது இது அவ்வளோதாங்க. வேறு கார்கில் போரில் இருந்திருக்கிறேன். பார்லிமெண்ட் அட்டாக் நடந்த போது நாங்கள் வந்து போயிருக்கோம். அதெல்லாம் வந்து இதில் போடக்கூடாது. கார்கில் போரில் இருந்திருக்கிறேன், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் இருந்திருக்கேன். வேற இதை பற்றி நான் நோ கமெண்ட்ஸுங்க. எனக்கு இதை வந்து அது மக்கள்லாம் வந்து இது வந்து மக்களை தான் பார்த்து என்ன யார் தேவை யார் வேணான்றது இவங்க தான் டிசைட் பண்ணி இப்போ வாக்களித்தாங்கனாக்கா நல்ல ஆட்சி, நல்ல இது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்.